ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம செல்ல ஒரு சூப்பரான சோம்பி மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் என்ன பார்த்தோன்னா ஜெயம். இந்த மூவியோட நேம் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் லாங்குவேஜ் வந்து தமிழ், ஹிந்தி, மலையாளம் எல்லாமே இருக்குது. மறக்காம வருத்தப்பட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட குட்டி ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆஃபீஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு திருட்டு வேலை பார்த்துக்கிருக்காரு. அப்படின்னா ஒரு மீன் பிஸ்னஸ் நடத்திக்கிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தெரியாமல் செக் போர்டில் வந்து தாண்டிட்டு நம்ம ஹீரோ வராரு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹீரோயினி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நர்சிங் வேலை பார்த்துக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அந்த டெலிவரி முடிச்சுட்டு வரணும் கைஸ், ஹீரோனை பார்க்குறக்காண்டி. டெலிவரி முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஹீரோனி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நைட்டு ஷிஃப்ட்டு தான் நம்ம ஹீரோனிக்கு வேலை பார்க்குறாங்க. அது முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போயிடுவாங்க. போனதில் நம்ம ஹீரோ வந்து வேலை முடிச்சுட்டு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா, நியூஸில் வந்து டிவியில் வந்து வைரலாக போய்க்கிட்டு இருக்குது. அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன போச்சுன்னா, ஒரு சோம்பி பரவிடுது கைஸ். அது மட்டும் இல்லாமல் ஏரியா ஊர் மட்டும் பரவாமல் அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் சோம்பி பரவிடுது. அதனால நம்ம ஹீரோயினி அங்கே வேலை பார்க்குறாங்க இல்லையா, நம்ம ஹீரோயினியை கூட்டு வரக்காண்டி நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. அது இந்த மொத்த கதையாக இருக்குது இந்த படம் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ நம்ம கதையில் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோ வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் போன முன்னாடி அங்கே ஹீரோயினியை ஒரு பார்க்க முடியல கைஸ். அங்கே நிறைய சோம்பிலாம் பரவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சீனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன பையனை வந்து காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் வந்து அவங்க அம்மாவை தேடிக்கிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பையனும் இந்த படத்தில் வந்து கதை இறங்குறாங்க. கதை களத்தில் களை கட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சூப்பராக அவ்வளோ இண்டா கொடி போய் விற்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனையும் அந்த எப்படி அந்த சின்ன பையனோட அவங்க அம்மாவை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, அந்த படம் ஃபுல்லாக கதையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக பார்த்துடுறாங்க. பார்த்த பின்னாடி நம்ம அங்கே என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருமே சோம்பியாக மாறிடுவாங்க கைஸ். அங்கே இருக்கிற ஒரே நர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. அந்த எம்எல்ஏ வந்து நல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த நர்ஸிங்க வந்து நம்ம உயிரை காப்பாற்றணும்னா, நம்ம எம்எல்ஏவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க முடியாமல் இருக்காங்கல்ல ஹாஸ்பிட்டலில், அவங்க வந்து என்ன சொல்கிறேன், நீ என் ஒய்ஃபை காப்பாற்றுங்க அப்படி சொல்கிறாங்க நர்ஸுங்க வந்துட்டு. இல்லை நான் என் ஆளோட போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஹீரோட்ட வந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயினி வந்து அந்த என்ன பண்ணாங்கன்னா, எம்எல்ஏ ஆளுக்கள் வந்து அந்த ஹீரோயினியே போக விட மாட்டாங்க, பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த ஒய்ஃப் இறந்துருவாங்க இல்லையா, எம்எல்ஏவோட ஒய்ஃப் வந்து. அது இல்லாமல் நம்ம ஹீரோவை சொல்கிறாரு, அவர் கேள்வி கேட்குறாரு, நான் என் ஒய்ஃபை கொண்டு போங்க, டெய்லி ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போங்க அப்படி சொல்கிறாங்க. அது இல்லாமல் லாஸ்ட்டாக அந்த ஹீரோ வந்து அந்த பையனை சேஃபாக அமுச்சு விட்றாங்க. அந்த எம்எல்ஏட்ட வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, என் ஒய்ஃபை சேஃபாக போயிரு, நான் எப்படியாச்சும் அந்த ஹாஸ்பிட்டல் தப்பி எப்படியாச்சும் தப்பி வந்துடுறேன் அப்படி சொல்கிறாரு. நீ எப்படியும் சேஃபாக போயிட்டு அந்த பையனை அமுச்சு விட்றாங்க. அந்த பையனோட அம்மா இறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது சின்ன பையனை அந்த ஹீரோனே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த ஹெலிகாப்டர்லேருந்து சேஃபாக தப்பிச்சு போயிடுவாங்க. லாஸ்ட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அந்த போலீஸ் சுற்றி அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஊரெல்லாம் பரவிடும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஊருக்கெல்லாம் பரவக்கூடாது, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பாம்பு வச்சு வெடிக்க வைக்க போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படி லாஸ்ட்டில் அந்த ஹாஸ்பிட்டலே இறந்துருவாங்க. இந்த படத்தோட கதை அப்படியே முடியுது கைஸ். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து இந்த ஹீரோயினை வந்து சேஃபாக அமுச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோவை வந்து தனியாக அந்த ஹாஸ்பிட்டலில் போய் மாட்டிக்கிடுவாங்க. அது படத்தோட கதையை கைஸ். இந்த மூவிஸ் பிடிச்சிருந்தாங்க ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. பெஸ்ட்டான ஒரு மூவிஸ் சொல்லலாம். மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.